நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 25ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 9 மணி. மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாம் இன்று பேச இருக்கின்றோம். முழுமையான விவரங்கள் உங்களுக்கு நான் தர இருக்கின்றேன். ஈரான் கிட்டத்தட்ட 100 அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய அளவு வல்லமை பெற்றிருக்கிறது என்பதுதான் தற்பொழுதுள்ள அதிர்ச்சியான தகவல், உலகளாவிய அதிர்ச்சியான தகவல். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இந்த விஷயங்களை விரிவாக எழுதியிருக்கிறது. அது தொடர்பாக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். தற்பொழுது இருக்கின்ற நிலைமையில் ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட அணு தொடர்பாகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா ஈரானை பார்த்து அச்சப்படுகிறதா என்றால் நிச்சயமாக அச்சப்படுகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு போர் ஆரம்பித்தால் அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்கக்கூடிய அளவுக்கு ஏவுகணை திறனை ஈரான் வைத்திருக்கிறது. இஸ்ரேலை மீண்டும் தாக்கி அழிக்கும், சுற்றி வர உள்ள நாடுகளை தாக்கும் என்பது வெள்ளிடை மலை. இப்பொழுது இந்த அணுகுண்டு விஷயத்துக்கு நாம் வருவோம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஆல் ஆப்ஷன் கொடுங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். ஈரானின் அணு ஆயுத குவியலை ஒழிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் முயல்கிறார். இது அவரே உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய சிக்கலான பிரச்சனை. ஜனாதிபதி ட்ரம்ப் ஒபாமா கால அணுசக்தி ஒப்பந்தம் இதுவரை இல்லாத மிக மோசமான ஒப்பந்தம் என்று சொல்லி 2018 அதிலிருந்து விலகினார். ஆனால் ஈரான் அதற்கு பதிலடியாக அணு ஆயுத செறிவூட்டல் வேட்டையிலே இறங்கியது. இன்று வரை பேச்சுவார்த்தைகளை பாதித்து வருகின்ற விஷயமும் இதுதான். இந்த வார இறுதியிலே பாகிஸ்தானில் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்ற நிலை இருக்கிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பயங்கரமான ஒருதலை பட்சமான ஒப்பந்தம் என்று ட்ரம்ப் இந்த சிக்கலான முடிவை எடுத்தார். அதன் விளைவுகளை இப்பொழுது எதிர்கொள்கின்றார். ஒபாமா கால ஒப்பந்தம் பல குறைபாடுகளையும் விடுபட்ட அம்சங்களையும் கொண்டிருந்தது. அது 15 ஆண்டுகளுக்கு பின்னர் காலாவதி ஆகிறது. அதன் மூலம் 2030க்கு பின்னர் ஈரான் விரும்பிய அளவு அணு ஆயுத அல்லது எரிபொருளை தயாரிக்க சுதந்திரம் பெற்றிருக்கும். ஆனால் ட்ரம்ப் 2018 அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகியவுடன் ஈரானியர்கள் மிக விரைவாகவே அணு ஆயுத செறிவூட்டல் இறங்கினார்கள். இது அவர்கள் முன்னோப்போதையும் விட ஒரு அணுகுண்டுக்கு மிக அருகில் கொண்டு சென்றது. தற்பொழுது ட்ரம்பின் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கின்றவர்கள் அந்த காலத்தில் அவரது பல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அவர் எடுத்த இந்த முடிவின் விளைவுகளை இப்பொழுது அனுபவித்து வருகிறார். அணுகுண்டுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற அளவை விட சற்றே குறைவான அளவில் செறிவூட்டப்பட்ட ஈரானின் 1/2 தொன் யுரேனியம் சமீப காலம் அவர்களிடம் இருக்கிறது. அதன் பெரும்பகுதி கடந்த ஜூன் மாதம் டொனால்ட் ட்ரம்ப் வீசிய குண்டு வீசி ஒரு சுரங்கப்பாதை வளாகத்தில் புதைக்கப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. ஆனால் எங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. குண்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய 980 ராத்தல் இந்த அணு எரிபொருள் இந்த பிரச்சனையின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே பிரதிபலிக்கிறது. இப்பொழுது ஈரான் பல்வேறு செறிவூட்டல் நிலைகளில் இருந்து மொத்தம் 11 தொன் யுரேனியத்தை கொண்டுள்ளது என்று சர்வதேச ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். மேலும் அது சுத்திகரிப்பு செய்தால் 100 அணு ஆயுதங்கள் வரை தயாரிக்க போதுமானதாகும். இது இஸ்ரேலினுடைய அணு ஆயுத கிடங்கின் மதிப்பை விட அதிகம். இஸ்ரேல்ல 70 தொடக்கம் 72 அணு ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கையிருப்பு முழுவதும் ட்ரம்ப் ஒபாமா கால ஒப்பந்தத்தை கைவிட்ட ஆண்டுகளில் தான் செய்யப்பட்டது. தனது மொத்த கையிருப்பில் 12.5 தொன்களை, அதாவது கிட்டத்தட்ட 97% ரஷ்யாவுக்கு அனுப்புவதாக தெஹ்ரான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியது. ஈரானின் ஆயுத வடிவமைப்பாளர்களிடம் ஒரு குண்டை கூட தயாரிக்க போதுமான அணு எரிபொருள் அந்த நேரம் இல்லாமல் போனது. இப்பொழுது ராஜதந்திர சாதனையை சமன் செய்வதோ அல்லது விஞ்சுவதோ ட்ரம்ப் மற்றும் அவரது 2 முக்கிய பேச்சுவார்த்தையாளர்களான அவருடைய மருமகன் குஷ்னர் மற்றும் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோருக்கு முன்னால் உள்ள மிகவும் சிக்கலான சவால்கள். பாகிஸ்தானுக்கு அவர்கள் போகின்றார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தும் எதுவாக இருந்தாலும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒபாமா சாதித்தவற்றோடு ஒப்பிடும் பொழுது
ட்ரம்ப் பலவீனமாக இருக்கிறார் என்பதை நன்கு அறிந்திருக்கிறார். இரண்டு நாடுகளும் இன்னும் முன்மொழிவுகளை பரிமாறிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் பேச்சுவார்த்தையில் தோல்வியோடு திரும்ப நேரிடலாம். சொந்த ஒப்பந்தம் ஒன்று செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கிறது. ஈரானுடன் நாம் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை அன்று தனது சமூக ஊடக தளத்திலே எழுதினார். ஒபாமா கால ஒப்பந்தம் அணு ஆயுதத்திற்கான ஒரு உறுதியான பாதையாக இருந்தது. ஆனால் தற்பொழுது செய்து கொண்டிருக்கும் ஒப்பந்தத்தின் மூலம் எதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய சிக்கல். ஈரானுடனான மோதல் குறித்து டொனால்ட் ட்ரம்பின் அடிக்கடி மாறும் மனநிலை அடிப்படையில் குஷ்னர், விட்காஃப் ஆகியோர் பேச்சுவார்த்தைக்கான கடினமான பல விஷயங்களை எதிர்கொள்கின்றார்கள். இவற்றில் பலவற்றை ஒபாமா குழு கவனிக்க தவறிவிட்டது. ஈரான் தனது ஏவுகணை களஞ்சியத்தை மீண்டும் கட்டமைக்கும் திறனை கட்டுப்படுத்த அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். 2015 ஒப்பந்தம் ஈரானின் ஏவுகணை திறனை பற்றி ஒருபோதும் குறிப்பிடவில்லை. மேலும் வரம்புகளை விதிக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை தெஹ்ரான் புறக்கணித்திருக்கிறது. ஜனவரியில் ஈரானில் ஆட்சிக்கு எதிராக இறங்கிய போராட்டக்காரர்களுக்கு உதவுவதாக ட்ரம்ப் உறுதியளித்தார். அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் ஆணையை நிறைவேற்ற அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். தற்பொழுது இப்ப போராட்டங்கள் பிப்ரவரி 28 தாக்குதலுக்கு பிறகு அரசுக்கு ஆதரவாக மாறிவிட்டது. அமெரிக்க ராணுவ குவிப்பு மிகப்பெரிய அதிர்வை ஈரானில் ஏற்படுத்தி இருக்கிறது. மலிவான கண்ணிவெடிகளும் கப்பல்களுக்கான அச்சுறுத்தல்களும் உலக பொருளாதாரத்தின் மீது பெரும் செல்வாக்கை கொடுத்துள்ளன. அணு ஆயுதங்களால் முடியாத வழிகளில் ஈரான் தற்பொழுது நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது, அழுத்தத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறது. இதை கூட்டவோ குறைக்கவோ ஈரானால் தான் முடியும் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளின் மையத்தில் இருப்பது அணுசக்தி திட்டத்தின் தலை விதிதான். 2015 பேச்சுவார்த்தைகளை போல அணு ஆயுதல் பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் செறிவூட்டுவதற்கு தங்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக ஈரான் சொல்கிறது. அந்த உரிமையை அவர்கள் கைவிட மறுக்கிறார்கள். ஆனால் சில ஆண்டுகளுக்குள் அனைத்து அணுசக்தி முயற்சிகளையும் இடைநிறுத்துவதற்கு இந்த பேச்சுவார்த்தை வழிவகுக்குமா என்பதுதான் பிரச்சனை. இப்ப ஜேடி வான்ஸ் என்ன சொன்னார்? 20 ஆண்டுகளுக்கு அணுசக்தி செறிவூட்டலை நிறுத்துங்கள் என்று. ஆனால் ட்ரம்ப் சொல்கின்றார், இல்லை, முழுவதுமாக நிறுத்துங்கள் என்று சொல்கின்றார். வில்லியம் பனஸ், முன்னாள் CIA ஒபாமா கால பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கு வகித்த தலைவர். அவர் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிடம் குறிப்பிடும் பொழுது, உறுதியான தடைகள் நீக்கத்திற்கு ஈடாக கடுமையான அணுசக்தி ஆய்வுகள், யுரேனியம் செறிவூட்டலுக்கு நீடிக்கப்பட்ட தடை, தெஹ்ரானிடம் ஏற்கனவே உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் இருப்பை ரஷ்யாவுக்கோ வேறு எங்காவது கொடுத்தல் அல்லது அதன் அளவை குறைத்தல் ஆகியவை ஒரு ஒப்பந்தத்திற்கு தேவைப்படுகின்ற முக்கியமான விஷயம். ஆனால் ட்ரம்ப் தன் பேரழிவு மிக்க ஈரான் போரினால் செல்வாக்கை இழந்து விட்டார். ஒரு அரசியல் மரண சூழலில் சிக்கி இருக்கின்றார். ஆனாலும் அவரை இன்னும் ஒதுக்கிவிட வேண்டாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். குடியரசுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சிதைந்து வரும் சர்வாதிகாரியிடமிருந்து விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவரது சர்வாதிகார லட்சியங்கள் இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப 2018 ஒபாமா ஒப்பந்தத்திலிருந்து விலகி அதற்கு பதிலாக வேறு எதையும் கொண்டு வராத போது சரியாக இந்த விஷயம்தான் நடந்தது. அந்த நேரத்தில் ஈரானிடம் ஒரு குண்டுக்கு தேவையான யுரேனியம் கூட இல்லை. எப்ப இவர் ஒப்பந்தத்திலிருந்து வெளியாகினாரோ அதற்கு பிறகு ஈரானிடம் உடனடியாகவே அவர்கள் செறிவூட்ட தொடங்கி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அரை தொன் குண்டுக்கு நிகரான மூலப்பொருளை கைப்பற்றுவதற்கு சாத்தியமான திடீர் தாக்குதல் குறித்தும் டொனால்ட் ட்ரம்ப் பேசினார். ஆனால் அது வாய்ப்பில்லை. இப்ப 11 தொன் யுரேனிய குவியல் அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் பெரும் அச்சுறுத்தல் என்று ட்ரம்ப் பேசினார். 2010 யுரேனியத்தை 20% செறிவூட்ட தொடங்கிய பொழுது அபாய ஒலி உரக்க ஒலித்தது. ஆனால் அவர்கள் சொல்கின்றார்கள், மின்சாரத்திற்காக நாங்கள் அதனை செறிவூட்டினோம் என்று சொல்கின்றார்கள். கிட்டத்தட்ட 660 ராத்தல்கள்
அவர்களிடம் ஏற்கனவே இருந்தது என்று சொல்கின்றார்கள். ஈரானியர்கள் குறைந்த அளவிலான செறிவூட்டலை அப்பொழுது தொடர அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு பல சென்ட்ரிபியூஸ்களையும் அவர்கள் உருவாக்கினார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து பொருளாதார தடைகளை மீண்டும் விதித்த பின்னர் அவர்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது ஈரானுக்கு இருந்தது. 2021 ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து 2025 ஆண்டின் வரை பைடன் நிர்வாகம் புதிய வரம்புகளை பேச்சுவார்த்தை மூலம் நிர்ணயிக்க முயன்றது. ஆனால் அது தோல்வியில் முடிவடைந்தது. பிறகு 2025 ட்ரம்ப் நதான்ஸ் என்னும் போடோவில் உள்ள ஈரானிய செறிவூட்டல் ஆலைகள் மீதும் இஸ்பஹானில் உள்ள யுரேனிய சேமிப்பு சுரங்கங்கள் மீதும் குண்டு வீசினார். அணுசக்தி திட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது என்று அவர் சொன்னார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க அரசாங்கம் இந்த திட்டத்தை சரியாக செய்யவில்லை, பின்னடைவுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் உண்மையில் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பின் பெரும்பகுதியை முடக்கி இருந்தாலும் ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் இருப்பு குறித்து நிர்வாகம் மறைக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகம் மறைக்கிறது. அமெரிக்கா கொமோண்டோ குழு ஒன்று 60% வரை செறிவூட்டப்பட்ட அரை தொன் யுரேனியத்தை மீட்பதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. ஈரான் தன்னுடைய ஆயுத கிடங்கில் இருந்து யூனியன் ஆஃப் கன்சர்ன் சயின்டிஸ்ட் அமைப்பின் அணுசக்தி நிபுணர் எட்வின் எஸ் லைமன் சொல்கின்றார், ஈரான் ஆயுத கிடங்கில் இருந்து 35 முதல் 55 ஆயுதங்களை உடனடியாக தயாரிக்க முடியும் என்று கூறுகின்றார். அணுகுண்டின் எரிபொருள் மையத்தை உருவாக்குவதில் மட்டுமல்லாமல் அவர்கள் தொடர் செயல்களை தூண்டுகின்ற டெட்டனேர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற பிரச்சனை. அமெரிக்காவை பொறுத்தவரை 11 தொன் எடையுள்ள அந்த கையிருப்பின் இருப்பிடம் ஒரு நிச்சயமற்ற தன்மையாக இருக்கிறது. இப்ப ஈரானுடைய துருப்புச் சீட்டும் இதுதான். அவர்களுடைய அறிவை குண்டு வீசி அழிக்க முடியாது என்று ஹார்வர்டின் அணுசக்தி நிபுணர் மேத்யூ பன் தெரிவிக்கின்றார். மேலும் யுரேனியத்தை செறிவூட்டும் ஒரு ஆலை ஒரு சிறிய இடத்துக்கு ஒப்பதாக இருக்கக்கூடும். ஆனால் ஈரானின் மலைப்பாங்கான நிலப்பரப்பு இரகசிய குண்டுவீச்சு முயற்சியை மறைப்பதற்கு பல சாத்தியங்களை வழங்குகிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனவே ஈரானுடைய அணு செறிவூட்டல் ட்ரம்பினுடைய ஒப்பந்தம் விலக்கி கொள்ளப்பட்டதிலிருந்து ஆரம்பித்த செறிவூட்டல் கிட்டத்தட்ட 100 அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய வல்லமை ஈரானிடம் இருக்கிறது. இன்னும் சிறிது காலம் விட்டால் அணுகுண்டுகள் தயாராகிவிடும் என்று ராணுவ வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதைத்தான் நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கிறது. முக்கிய பல தகவல்களை நாம் பார்த்தோம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.